துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா துலாம் ராசிக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரனுக்கு அதிபதி மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி கடாட்சத்தோட அந்த சுக்கிரன் ஜாதகத்துல நல்ல ஸ்தானத்துல இருந்துட்டா அமோகமா இருப்பாங்க. ஒரு தவறான முடிவு முழு பணத்தையும் குலைக்கும். தெரிஞ்ச நிறைய துலாம் ராசிக்காரங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமா எல்லாம் வந்து அப்படி ஆடம்பரமா அப்படி லுக்கு வந்து இதுவா ஒண்ணுமே இல்லைனாலும் கிராண்டா இருக்கிறாங்க. நீ இப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீ கரெக்டா நீ யூட்டிலைஸ் பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு நான் சொல்றேன்னா துலாம் ராசி பொறுத்த அளவுக்கு அவங்க கிட்ட அவங்களுக்கு வந்து இன்னைக்கும் கடன் அதிகமா இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மலேசியா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவங்கெல்லாம் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புளும் இருக்காங்க, ஹை கிளாஸ் பீப்புளும் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சுவாதி நட்சத்திரம் துளாராசின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு நிறைய கடன்ல தான் இருக்காங்க. விசாக நட்சத்திரம் துளாராசி வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கு. கொஞ்ச நாள் பீக்ல இருந்தாங்க, திடீர்னு டவுன் ஆயிடும். அந்த மாதிரி டவுன் ஆகக்கூடாது. அப்ப டவுன் ஆகுறாங்கன்னா என்ன ப்ராப்ளம்? எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் பாலாம்பிகா பேசுகிறேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு நாள் வரப்போகுதுங்க. என்ன நாள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஏப்ரல் 20 பெண்களுக்கான நாள் அப்படின்னு சொல்கிறத விட செல்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற நாள், மகாலட்சுமி நம்ம வீட்டை தேடி ஓடி வர்ற நாள் தான் அந்த ஏப்ரல் 20 அக்ஷய திதி. ஸோ அந்த அக்ஷய திதி அன்னைக்கு வந்து நம்ம எல்லா பெண்களும் எல்லா நகைக்கடையிலையும் பார்க்கலாம். ஆனால் நகைக்கடையில் பார்க்குறத விட அந்த ஒரு ராசிக்கும் யாருக்கெல்லாம் பணம் கொட்ட போகுது, எந்தெந்த ராசிக்கெல்லாம் பணம் கொட்ட போகுது, எப்படி கொட்ட போகுது, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்காங்க. உங்களுக்காக உங்களுடைய எல்லா ராசிக்காகவும் நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். நீங்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க ஐயாவையும் மீட் பண்ணுவோமே. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது இப்போ என்னன்னா ஏப்ரல் 20 அக்ஷய திதி வருது. என்ன ஒரு அருமையான நாள். கண்டிப்பா மிக முக்கியமான நாள். வருஷத்துல ஒரு நாள். அந்த ஒரு நாள் யாரும் மிஸ் பண்ணாத ஒரு நாள் அது. ஆமா, எல்லாரும் பெண்கள் எல்லாம் நாங்கெல்லாம் ரெடியா இருக்கிற நாள். ரெடியா இருப்பாங்க. அக்ஷய திதி எதுக்கு? புருஷனை கூட்டிட்டு நேர நகை கடைக்கு போவாங்க. அந்த மாதிரி அதாவது அந்த நாள்ல அட்லீஸ்ட் ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அதனால வாங்குவாங்க. ஸோ அது அக்ஷய திருதி இஸ் வெரி மோஸ்ட் வாங்கிடுறாங்க. ஏதாவது ஒன்று சேர்த்து வச்சு வாங்கணும். அந்த நாளுக்கு உண்டான நம்பிக்கை அது. அதாவது என்னன்னா விலை ஏறிட்டே போகுது. கண்டிப்பா. ஆனா என்ன விலை ஏறினாலும் செல்வத்தை உள்ள கூப்பிடுறதுக்கு என்ன வழின்னு உங்களை கேட்க போறாங்க எல்லாருமே. ஒரு ராசிக்கும் இந்த அக்ஷய திதிக்கு என்னென்ன எப்படி இருக்கும், எப்படி பணம் வரும் அப்படிங்கறத மட்டும் கண்டிப்பா. ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூதிஜே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாதேவியைச்ச வித்மஹே விஷ்ணு பத்னீச்ச தீமஹே தன்னு மகாலட்சுமி பிரஜோதயாத். உலகெங்கும் வாழக்கூடிய அந்த ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைய தினம் பாலாம்பிகா மேம் வந்திருக்காங்க. ஸோ அக்ஷய திருதியை பற்றிய சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறையா பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மேம் வந்து ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. என்னதான் சொல்றாங்க முடிவு தெரியுமா? கண்டிப்பா எவ்வளோ பேர் சொன்னாலும் நீங்க சொல்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு டிஃப்ரெண்ட் அவங்க ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் என்ன சொல்ல வரும், ராஜ்குமார் என்ன சொல்றாங்க, சார் என்ன சொல்றாங்க, 12 ராசிக்கு என்னென்ன சொல்ல போறாங்க, ஸோ இந்த 12 ராசிக்காரர்கள் என்ன வழிபாடு சொல்லி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க. ஸோ வாங்க நம்ம சேனலுக்கு போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அக்ஷய திதிக்கு துலாம் ராசிக்காரர்கள் என்னென்ன பூஜை பண்ணலாம், பூஜை அறையில் என்ன வைக்கலாம், மகாலட்சுமி கூப்பிட்ட உடனே உள்ள ஓடியாடுறதுக்கு துலாம் ராசிக்குள்ள விஷயங்கள்லாம் சொல்லுங்க. கண்டிப்பாக. துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா துலாம் ராசிக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா
சுக்கிர பகவான், சுக்கிரனுக்கு அதிபதி மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி கடாட்சத்தோட அந்த சுக்கிரன் ஜாதகத்துல நல்ல ஸ்தானத்துல இருந்துட்டா அமோகமா இருப்பாங்க. சுக்கிரன் உச்சம், சுக்கிரன் உச்சமா இருந்ததுன்னா அமோகமா இருப்பாங்க. ஆனா இந்த துலாம் ராசிக்கு நான் அக்ஷய திருதியைக்கு நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் வந்து என்னென்ன, பணம் வரும் ஆனால் என்னென்ன பேலன்ஸ் இல்லைன்னு போயிடும். இன்கம் நல்லது ஆனால் டிசிஷன் ஸ்லோ. சம்பாதிப்பது உண்டு ஆனால் செலவு சமநிலை இல்லை. லக்ஸரி பிளஸ் கம்ஃபர்ட் ஈக்குவல் டு சேவிங்ஸ் குறையும். ஏன்னா இவங்க ரொம்ப லக்ஸரியா இருக்கணும்னு நினைப்பாங்க, கம்ஃபர்ட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க ரொம்ப இப்படி. ஆனா அதுக்கு தகுந்த செலவு வருமா வராதா? அதுதான் சேவிங்ஸ் குறையும். ஒரு தவறான முடிவு முழு பணத்தையும் குலைக்கும். தெரிஞ்ச நிறைய துலாம் ராசிக்காரங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமா எல்லாம் வந்து அப்படி ஆடம்பரமா அப்படி லுக் வந்து இதுவா ஒண்ணுமே இல்லனாலும் கிராண்டா இருக்காங்க. அதுதான் லக்ஸரி பிளஸ் கம்ஃபர்ட் இருந்ததுன்னு சொன்னா சேவிங்ஸ் குறையும். ஒரு தவறான முடிவு முழு பணத்தையும் குலைக்கும். பேலன்ஸ் இருந்தா பணம் வந்து டபுள் மடங்கு ஆகும். உங்ககிட்ட பேலன்ஸ் நிறைய, உங்ககிட்ட பேலன்ஸ் பணத்தை ஓரளவுக்கு சேமிச்சு ஓரளவுக்கு நீ வச்சுருக்கேன்னா பணம் வந்து டபுள் மடங்கு அவனுக்கு உயரும். நீ இப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீ கரெக்டா நீ யூட்டிலைஸ் பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு நான் சொல்றேன்னா துலாம் ராசி பொறுத்த அளவுக்கு அவங்க கிட்ட அவங்களுக்கு வந்து இன்னைக்கும் கடன் அதிகமா இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர்ல இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவங்கெல்லாம் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புளும் இருக்காங்க, ஹை கிளாஸ் பீப்புளும் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா அந்த மிடில் கிளாஸ் மாசம் வெறும் 2000 வெள்ளி 3000 வெள்ளி மட்டுமே சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. அதுலயும் வாடகை வீடு, அதுலயும் செலவுகள். ஆனா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கடன் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கு. சுவாமி எனக்கு கடன் இருக்கு, ஸோ என்னுடைய கடன் எப்படி அடையும் எப்படின்னு தெரியல, என்ன செய்யறது, அந்த மாதிரி எல்லாம் சில பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த கடன் அடையிறது, கடன் இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான சில வழிபாடுகள், என்ன மாதிரியான சில விஷயங்கள் இவங்களுக்குன்னு நம்ம சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இவங்க எந்த கிழமையை முதல்ல எடுத்துட்டா இவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னா வெள்ளிக்கிழமையை எடுத்துக்கலாம். அக்ஷய திருதி அன்னைக்கு எப்போதும் போல நான் சொல்றதை செஞ்சுட்டு, அதே போல் இப்போ சொல்கிறதே இப்போ வெள்ளிக்கிழமை செய்கிற அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன செய்கிறாங்களோ இதுவே எல்லா வெள்ளிக்கிழமையில கூட அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இவங்க என்ன பண்ணணும், 6 தீபம் ஏற்றணும், 6 நெய் விளக்கு ஏற்றி. 6 நெய் விளக்கு எப்படி ஏற்றணும் அப்படின்னு சொன்னால், அம்பாளுக்கு முன்னாடி வீட்டு பூஜை ரூமுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு தட்டிலையோ இல்லை எதுலையாவது 6 வெத்தலை வச்சு, அந்த வெத்தலையில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே இந்த அகல் விளக்கு வைத்து, அந்த அகல் விளக்குக்கும் சந்தனம் குங்குமம் வைத்து முத்து மாதிரி விளக்கு எரியணும். எப்படி முத்து எவ்வளவு இருக்குமோ அந்த முத்து மாதிரி அந்த விளக்கு எரியணும். ஸோ அந்த விளக்கு ஏற்றி வைத்து அம்பாளுடைய வழிபாடுகள் நம்ம சொல்லணும். அப்போ அந்த வழிபாடு எப்படி சொல்லணும்னு, ஓம் ஐம் குபேர மகாலட்சுமி சகல ஐஸ்வர்யம் சித்திம் குரு குரு அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லணும். ஓம் ஐம் குபேர மகாலட்சுமி சகல ஐஸ்வர்யம் சித்திம் அனுகிரகம் குரு குரு. இதை சொல்ல 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 இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பண ஈர்ப்பு சக்தி எப்பொழுதுமே அக்ஷய திருதி அன்னைக்கு 6 தீபம் ஏற்றலாம். அது இல்லாம வெள்ளிக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திருக்கணும். பிரம்ம முகூர்த்தம் தான் சிறப்பு. ஏந்திருந்து அப்படி விளக்கேற்றி மாதிரி வழிபாடுகள் செய்தால் சிறப்பு. வேற ஏதாவது பூஜை அறையில, வேற பூஜை ரூம்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, பூஜை ரூம்ல எப்போதுமே வாசனாதி திரவியங்கள் நிறைய இருக்கணும். வாசனாதி திரவியங்கள் சொல்றோம் எப்போதுமே பூஜை ரூம்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு கோலம் போட்டு, என்னைக்குமே யார் பூஜை ரூம் யார் வீட்டு பூஜை ரூமா இருந்தாலும் சரி, அந்த பூஜை ரூம்ல கோலத்துல கோலத்திலேயோ கோல அரிசி மாவுலையோ அந்த இடத்துல நீங்க இந்த 3 லெட்டர்ஸ் கண்டிப்பா எழுதணும். வெள்ளிக்கிழமையாவது அக்ஷயம் 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 இந்த வார்த்தையை நீங்க உங்க பூஜை ரூம்ல சாமி மேடையிலையோ இதுலயோ அக்ஷயம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சா கூட இந்த துலாம் ராசிக்காரர்களுக்குன்னு சொல்றேன். அக்ஷயம் அப்படிங்கிறது செல்வம் சேரக்கூடிய ஒரு சிறப்பு. அக்ஷயம் வெறும் அக்ஷயம்னு கோலத்துல அழகா போட்ட நன்னா வருமானம் நன்னா வரும். ஆனா இதுல இவங்களுக்கு திருஷ்டியும் அதிகமா இருக்கும். உனக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ 10 பேர்கிட்ட சொல்லிட்டேன்னா உனக்கு அந்த விஷயம் நடக்காது. நீ இப்ப வெளிநாடு போறேன் நீ 10 பேர்கிட்ட சொன்னா அது உனக்கு கை விட்டு போக மாட்டேன். நான் இங்க போறேன் அங்க போறேன், எனக்கு அடுத்த வேலை கிடைச்சிருச்சு, நான் இது செய்ய போறேன், அடுத்த நான் இது செய்ய போறேன், அது பண்ண போறேன், நீ உன்னோட பிளானிங்ஸ் நீ எல்லார்ட்டையும் நீ சொல்லிட்டேன்னா அடுத்தது உனக்கு இது நடக்காது. துளாராசி சுவாதி நட்சத்திரம் துளாராசி கடன் எக்கச்சக்கமா இருக்கு. கிடைச்ச வேலையும் விட்டுறாங்க. வேலை இல்லாம இன்னைக்கு ரொம்ப சிரமத்துலதான் இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சுவாதி நட்சத்திரம் துளாராசின்னு சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு நிறைய கடன்ல தான் இருக்காங்க. விசாக நட்சத்திரம் துளாராசி வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கு. கொஞ்ச நாள் பீக்ல இருந்தாங்க, திடீர்னு டவுன் ஆயிடும். அந்த மாதிரி டவுன் ஆகக்கூடாது. அப்ப டவுன் ஆகுறாங்கன்னா என்ன ப்ராப்ளம்,
என்ன ப்ராப்ளத்தினால டவுன் ஆகுறாங்க, என்ன விஷயம் தான் நடக்கிறது அப்போ ஜாதகத்தில். அப்போ நம்ம அது அப்போ தான் நம்ம செக் பண்ணணும். இவங்களோட பணம் ருணரோக சத்துருஸ்தானம் எப்படி இருக்குது, பணஸ்தானம் எப்படி இருக்குது, துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம். இப்போ கூட கரெக்டாக 6ஆம் இடத்துல இருக்கு ருண ரோக சத்துருஸ்தானம் கடன். இப்போ கரெக்டாக 6ஆம் இடத்துல சனி இருக்காரு. இப்போ கூட இந்த பண விஷயத்துல இந்த அக்ஷய திருதியெல்லாம் வருது. அப்போ நீங்க பண விஷயத்துலலாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக சில விஷயங்கள் பண்ணாங்கன்னா தே கம் அப். கரெக்டான வழிமுறை இருந்தால் கண்டிப்பாக துலாம் ராசி தராசு மாதிரி கரெக்டாக வந்துடுவாங்க. இல்லைன்னா கஷ்டம். தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி தான். உண்மையிலேயே அவங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு கேட்கும்போது. கண்டிப்பா இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? கண்டிப்பா அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த அக்ஷய திதி அன்னைக்கு இதை ஃபாலோ பண்ணாலே போதுமே. அன்னையில இருந்தே கொஞ்சம் செல்வம் நமக்கு அன்னையில இருந்து கொஞ்சம் செல்வம் சேரட்டுமே, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டுமே, யார் மூலமாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டுமே, அதுதான் முக்கியம். தேங்க்யூ.